அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம் அல் ஃபிஅலு அர்பஅத்து அன்வா, அதாவது வினைச்சொல்லு மொத்தம் 4 வகைன்னு பார்த்தோம். ஒன்று அல் மாலி, கடந்த காலம். ரெண்டாவது அல் முஸ்தக்பிலு, அல் முலாரியு, இது எதிர்காலம் நிகழ்காலம். மூணாவது அல் அம்ரு, ஏவல். நாலாவது அன் நஹியு, விலக்கல். இந்த 4 விஷயங்களையும் பார்த்தோம். இந்த 4 விஷயத்திற்கும் ஒரு பேட்டர்ன் இருக்குது. அது அசலான பேட்டர்ன். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்ட்டு சில அடையாளங்கள் இருக்குது. அந்த பேட்டர்னையும் அடையாளத்தையும் நல்லா நம்ம புரிஞ்சுக்கிட்டு மனப்பாடம் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பாடம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் நம்ம இப்போ படிக்க போகிறது ஃபஸ்ட்டு அசலை படிக்க போகிறோம். அந்த அசலை நல்லா படிச்சுக்கணும், நல்லா மனப்பாடம் பண்ணிக்கணும். அது மாதிரி நம்ம ஒவ்வொரு பாடத்துலேயும் அதுக்குன்னு சில அடையாளங்கள் சொல்லுவோம். அந்த அடையாளத்தையும் நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? உங்களுக்கு புரியலை அப்படின்னா நீங்கள் தயக்கப்படாமல் கேட்கணும். அப்போ தான் எனக்கு தெரியும். சரிங்களா? இப்போ மாலி ஃபஸ்ட்டு மாலி. இந்த மாலி மொத்தம் 4 வகை. கடந்த காலம் மொத்தம் 4 வகைன்னு பார்த்தோம். அதில் மொதல் வகை அல் மாலில் மஅரூஃபுல் முஸ்பத். சரிங்களா? இதில் மொத்தம் 14 சீகாக்கள் இருக்குது. 14 சீகாக்கள்னால் என்னதுங்க? 14 வடிவங்கள் இருக்குது. சரிங்களா? ஒரு பாடத்தில் மொத்தம் 14 வடிவம் இருக்கும் மாலி மஅரூஃபுல் முஸ்பத்தில். சரிங்களா? இதில் நம்ம ஃபஸ்ட்டு 6 கொடுத்துருக்கோம், செகண்ட் 6 கொடுத்துருக்கோம், கடைசியாக 2 கொடுத்துருக்குறோம். இந்த ஃபஸ்ட்டு 6 இருக்குதே, இது மறைவானவங்களை குறிக்கிறது. மறைவானவங்கன்னா யார்? இப்போ நம்ம கண்ணுக்கு முன்னாடி இல்லை. இப்போ ஒருத்தவங்களை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா, அவன் அப்படி செஞ்சான், அவள் சாப்பிட்டா அப்படின்னு பேசுவோம். அவங்க 2 பேரும் வீட்டுக்கு போனாங்க, அவங்கெல்லாம் சேர்ந்து இன்றைக்கி பர்த்டே கொண்டாடினாங்க அப்படின்ட்டு சொல்லுவோம். இது மறைவானவங்களை குறிக்கிறது. ஃபஸ்ட்டு 6. அந்த ஃபஸ்ட்டு 6ல் ஃபஸ்ட்டு 3 இருக்குதுல்ல, அது ஆண் பாலை குறிக்கிறது. ரெண்டாவது 3 இருக்குதுல்ல, அது பெண் பாலை குறிக்கிறது. சரிங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து செகண்ட் 6 இருக்குது. இந்த செகண்ட் 6 ஹாலிர்னு சொல்லுவோம். முன்னிலையில் இருக்கிறவங்கள குறிக்கிறது. நமக்கு எதிர்த்தாப்பில் இருக்கிறாங்கல்ல, அவங்கள குறிக்கிறது. இப்போ நமக்கு எதிர்க்க இருக்கிறாங்க, அவங்க ஏதாச்சும் ஒரு செயல் செஞ்சாங்கன்னா, நீ தான் செஞ்ச, நீ தான் சாப்பிட்ட, நீங்கள் 2 பேரும் தானே சாப்பிட்டீங்க அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இதுலேயும் மொதல் 3 ஆண் பால், செகண்ட் 3 பெண் பால், கடைசி 2 இருக்குல்ல, இந்த கடைசி 2 நம்ம முத்தக்கல்லீம் அப்படின்ட்டு சொல்லுவோம். முத்தக்கல்லீம்னா தன்னை குறிக்கக்கூடியது. சரிங்களா? இதில் ஆண் பால் பெண் பால்னால் கிடையாது. கடைசி 2ம் ஆண் பாலையும் குறிக்கும், பெண் பாலையும் குறிக்கும். சரிங்களா? இப்போ இந்த அரபிக்கை நல்லா மனப்பாடம் பண்ணணும். சரிங்களா? அதனால் நான் சொல்கிற வார்த்தையை கவனமாக கேளுங்க, அங்கே எழுத்தையும் பார்க்கணும். சரிங்களா? ஃபஅல, ஃபஅலா, ஃபஅலு. 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 இப்போ இதை வீடியோவை நிப்பாட்டி நீங்கள் 5 தடவை பார்க்காம சொல்லி பார்க்கணும். ஃபஸ்ட்டு இதையும் சொல்லிடணும், அல் மாலில் மஅரூஃபுல் முஸ்பத்துன்ட்டு ஹெட்டிங்கையும் சொல்லிடணும். ஹெட்டிங்கை சொன்னதுக்கப்புறம் ஃபஅல, ஃபஅலா, ஃபஅலு அப்படின்ட்டு ஒரு 5 தடவை சொல்லணும். சரிங்களா? வார்த்தையெல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். அதனால் நான் சொல்கிறத கவனமாக கேளுங்க. உங்கள் கண் அந்த ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டே இருக்கட்டும். சரிங்களா? இப்போ இது கரெக்டாக வந்துருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு போகலாம்.
நெக்ஸ்ட்டு என்னது ஃபஅலத் ஃபஅலதா ஃபஅல்ன 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 ஃபஅலத் ஃபஅலதா ஃபஅல்ன. இப்போ வீடியோவை நிப்பாட்டிட்டு ஃபஅலத் ஃபஅலதா ஃபஅல்னங்கிறத ஒரு 5 தடவை சொல்லி பார்க்கணும். இப்போ சொல்லி பார்த்துட்டு இப்போ வீடியோவை வந்து ப்ளே பண்ணணும். ப்ளே பண்ணால் திருப்பி ஃபஸ்ட்லேருந்து அல் மாலில் மஅரூஃபுல் முஸ்பத் ஃபஅல ஃபஅலா ஃபஅலு ஃபஅலத் ஃபஅலதா ஃபஅல்ன அல் மாலில் மஅரூஃபுல் முஸ்பத் ஃபஅல ஃபஅலா ஃபஅலு ஃபஅலத் ஃபஅலதா ஃபஅல்ன அல் மாலில் மஅரூஃபுல் முஸ்பத் ஃபஅல ஃபஅலா ஃபஅலு ஃபஅலத் ஃபஅலதா ஃபஅல்ன அல் மாலில் மஅரூஃபுல் முஸ்பத் ஃபஅல ஃபஅலா ஃபஅலு ஃபஅலத் ஃபஅலதா ஃபஅல்ன அல் மாலில் மஅரூஃபுல் முஸ்பத் ஃபஅல ஃபஅலா ஃபஅலு ஃபஅலத் ஃபஅலதா ஃபஅல்ன அல் மாலில் மஅரூஃபுல் முஸ்பத் ஃபஅல ஃபஅலா ஃபஅலு ஃபஅலத் ஃபஅலதா ஃபஅல்ன. இப்போ இதை வந்து நல்லா படிச்சுக்கணும். படித்ததுக்கப்புறம் இப்போ இதை திருப்பி ஒரு 3 தடவை கரெக்டாக வந்தாலுமே ஒரு 5 தடவை சொல்லி பார்க்கணும். சரிங்களா? வீடியோவை நிப்பாட்டி ஒரு 5 தடவை சொல்லணும். இப்போ அடுத்த 3 படிப்போம். சரிங்களா? நான் சொல்கிறத அப்படியே கேட்கணும். நீங்கள் பாட்டுக்கு நம்ம பார்த்து படிச்சிடலான்ட்டு டக்குன்னு ஒரு 2 தடவை படிச்சுட்டு வர்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் போய் வேலையெல்லாம் செஞ்சுட்டு கொஞ்சம் நேரம் அப்புறம் சொல்லி பார்த்தா மறந்துடும். அதனால் படிக்கிறப்பே ஸ்ட்ராங்காக படிக்கணும். இது வந்து பேஸு. சரிங்களா? ஒரு பில்டிங் கட்டுறக்கு எப்படி பேஸ்மெண்ட் போடுவோமோ அதே மாதிரி இது வந்து இந்த பாடத்தோடைய பேஸ்மெண்ட்டு. இதை நம்ம நல்லா போட்டுட்டோம் அப்படின்னா பாடம் நமக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்த 3 ஃபஅல்த ஃபஅல்துமா ஃபஅல்தும் 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 ஃபஅல்த ஃபஅல்துமா ஃபஅல்தும். இப்போ நீங்கள் இதை ஒரு 5 தடவை பார்க்காம சொல்லணும். சரிங்களா? வீடியோவை நிப்பாட்டிட்டு 5 தடவை பார்க்காம சொல்லணும். சொல்லிவிட்டு வீடியோவை வந்து ப்ளே பண்ணுங்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட்லேருந்து பார்க்கணும். அல் மாலில் மஅரூஃபுல் முஸ்பத் ஃபஅல ஃபஅலா ஃபஅலு ஃபஅலத் ஃபஅலதா ஃபஅல்ன ஃபஅல்த ஃபஅல்துமா ஃபஅல்தும் அல் மாலில் மஅரூஃபுல் முஸ்பத் ஃபஅல ஃபஅலா ஃபஅலு ஃபஅலத் ஃபஅலதா ஃபஅல்ன ஃபஅல்த ஃபஅல்துமா ஃபஅல்தும் அல் மாலில் மஅரூஃபுல் முஸ்பத் ஃபஅல ஃபஅலா ஃபஅலு ஃபஅலத் ஃபஅலதா ஃபஅல்ன ஃபஅல்த ஃபஅல்துமா ஃபஅல்தும் அல் மாலில் மஅரூஃபுல் முஸ்பத் ஃபஅல ஃபஅலா ஃபஅலு ஃபஅலத் ஃபஅலதா ஃபஅல்ன ஃபஅல்த ஃபஅல்துமா ஃபஅல்தும். இப்போ வீடியோவை நிப்பாட்டி ஒரு 3 தடவை பார்க்காம சொல்லி பார்க்கணும். யோசிக்காமல் வர்ற முடியும் பார்க்காம சொல்லணும். நான் வந்து 3 தடவை 4 தடவைங்கிறது சில பேர்த்துக்கு 3 தடவை 4 தடவையில் வந்துடலாம். சில பேர்த்துக்கு ஒரு 5-6 தடவை சொன்னால் தான் வரும். நமக்கு கோல் என்னென்னா யோசிக்காமல் சொல்லணும். இப்போ சொல்லி பார்த்ததுக்கப்புறம் அடுத்த 3 போகணும். ஃபஅல்தி ஃபஅல்துமா ஃபஅல்துன்ன 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 ஃபஅல்தி ஃபஅல்துமா ஃபஅல்துன்ன
ஃபஅல்தி ஃபஅல்துமா ஃபஅல்துன்ன ஃபஅல்தி ஃபஅல்துமா ஃபஅல்துன்ன ஃபஅல்தி ஃபஅல்துமா ஃபஅல்துன்ன ஃபஅல்தி ஃபஅல்துமா ஃபஅல்துன்ன ஃபஅல்தி ஃபஅல்துமா ஃபஅல்துன்ன ஃபஅல்தி ஃபஅல்துமா ஃபஅல்துன்ன ஃபஅல்தி ஃபஅல்துமா ஃபஅல்துன்ன. இப்போ வீடியோவை நிப்பாட்டிட்டு ஒரு 5 தடவை சொல்லி பார்க்கணும். ஃபஅல்தி ஃபஅல்துமா ஃபஅல்துன்னன்ட்டு. இப்போ சொல்லி முடிஞ்சோடனே இப்போ வீடியோ ப்ளே பண்ணுங்கள். ப்ளே பண்ணால் ஸ்டார்டிங்கில் இருந்து நம்ம சொல்லி பார்ப்போம். அல் மாதில் மஅரூஃபுல் முஸ்பத் ஃபஅல ஃபஅலா ஃபஅலு ஃபஅலத் ஃபஅலதா ஃபஅல்ன ஃபஅல்த ஃபஅல்துமா ஃபஅல்தும் ஃபஅல்தி ஃபஅல்துமா ஃபஅல்துன்ன. அல் மாதில் மஅரூஃபுல் முஸ்பத் ஃபஅல ஃபஅலா ஃபஅலு ஃபஅலத் ஃபஅலதா ஃபஅல்ன ஃபஅல்த ஃபஅல்துமா ஃபஅல்தும் ஃபஅல்தி ஃபஅல்துமா ஃபஅல்துன்ன. الماضي المعروف المثبت فعل فعلا فعلوا فعلت فعلتا فعلنا فعلت فعلتما فعلتم فعلتي فعلتما فعلتن. الماضي المعروف المثبت فعل فعلا فعلوا فعلت فعلتا فعلنا فعلت فعلتما فعلتم فعلتي فعلتما فعلتن. الماضي المعروف المثبت فعل فعلا فعلوا فعلت فعلتا فعلنا فعلت فعلتما فعلتم فعلتي فعلتما فعلتن. الماضي المعروف المثبت فعل فعلا فعلوا فعلت فعلتا فعلنا فعلت فعلتما فعلتم فعلتي فعلتما فعلتن. இப்போ வீடியோவை நிப்பாட்டிட்டு 3 தடவை நீங்கள் பார்க்காம சொல்லி பாருங்கள். சொல்லி பார்த்ததுக்கப்புறம் கடைசி 2 ஃபஅல்து ஃபஅல்னா 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 ஃபஅல்து ஃபஅல்னா. இப்போ ஒரு 5 தடவை நீங்கள் பார்க்காம ஃபஅல்து ஃபஅல்னா சொல்லி பாருங்கள். சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்டிங்லேருந்து சொல்லுங்கள். அல் மாதில் மஅரூஃபுல் முஸ்பத் ஃபஅல ஃபஅலா ஃபஅலு ஃபஅலத் ஃபஅலதா ஃபஅல்ன ஃபஅல்த ஃபஅல்துமா ஃபஅல்தும் ஃபஅல்தி ஃபஅல்துமா ஃபஅல்துன்ன ஃபஅல்து ஃபஅல்னா. அல் மாதில் மஅரூஃபுல் முஸ்பத் ஃபஅல ஃபஅலா ஃபஅலு ஃபஅலத் ஃபஅலதா ஃபஅல்ன ஃபஅல்த ஃபஅல்துமா ஃபஅல்தும் ஃபஅல்தி ஃபஅல்துமா ஃபஅல்துன்ன ஃபஅல்து ஃபஅல்னா. الماضي المعروف المثبت فعل فعلا فعلوا فعلت فعلتا فعلنا فعلت فعلتما فعلتم فعلتي فعلتما فعلتن فعلت فعلنا. الماضي المعروف المثبت فعل فعلا فعلوا فعلت فعلتا فعلنا فعلت فعلتما فعلتم فعلتي فعلتما فعلتن. الماضي المعروف المثبت فعل فعلا فعلوا فعلت فعلتا فعلنا فعلت فعلتما فعلتم فعلتي فعلتما فعلتن فعلت فعلنا. இப்போ இதை பார்க்காம ஒரு 3 தடவை சொல்லி பாருங்கள். சரிங்களா? இதை நான் சொன்ன மாதிரி இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து ஒரு 20 நிமிஷம் ஆகும். பொறுமையாக உட்காந்து மனப்பாடம் பண்ணிங்கன்னா இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு நமக்கு ஓரளவுக்கு மறக்காது. அப்படியே லைட்டாக மறக்கிற மாதிரி இருந்தாலும் நமக்கு இந்த பாடத்தை நோட்டில் எழுதி வச்சுட்டு பார்க்குறப்ப ஈஸியாக புரியும். சரிங்களா? இதை நோட்டில் எழுதுகிறப்ப எப்படி எழுதணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு மேலே ஹெட்டிங் போட்டுக்கோங்க. ஹெட்டிங் போட்டுட்டு இங்கே நம்ம நீட்டமாக எழுதுகிற மாதிரி கொடுத்துருக்கோம். நீங்கள் நீட்டமாக எழுதாமல் எப்படி எழுதணும்னா, நீட்டமானா இப்போ நம்ம ஃபோட்டோ வச்சுருக்கோம்ல, அந்த ஃபோட்டோவில் எழுதியிருக்க மாதிரி எழுதாமல் மேலே இருந்து கீழ் வரிசையில் எழுதணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு 3 எழுதணும். அதுக்கப்புறம் ஒரு லைன் கேப்பு, கோடு போடாத நோட்னா சின்ன கேப் விட்டு அடுத்த 3, அதுக்கப்புறம் ஒரு சின்ன கேப்பு அடுத்த 3, அதுக்கப்புறம் ஒரு சின்ன கேப்பு அடுத்த 3, அதுக்கப்புறம் கடைசியில் உள்ள 2. சரிங்களா? அதே மாதிரி பேட்டர்னில் நீங்கள் நோட்டில் எழுதிக்கோங்க. சரிங்களா? நோட்டில் எழுதுகிறப்ப
இப்படி கார்னரில் மார்ஜின் பக்கத்தில் ஆரம்பிக்காமல் நீங்கள் இந்த சைடு ஆரம்பிக்கணும். சரிங்களா? அரபிக் வந்து இந்த ரைட் சைடில் இருந்து லெஃப்ட் சைடு வரணும். நம்ம எப்போவுமே வந்து தமிழ் வந்து லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு போவோம். அரபிக் வந்து எப்படி எழுதணும்? லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு வரணும். முடிஞ்சால் இன்ஷால்லா பின்னாடி இருந்து எழுத ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் நோட்டை திருப்பி பார்க்குறதுக்கு. ஏண்டா நம்ம லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு எழுதுறது நம்மளுடைய வழக்கம். அப்படி தான் வந்து நம்ம தமிழ், இங்கிலீஷ் எல்லாமே எழுதிக்கிட்டு இருக்கோம். அதனால் பேஜ் வந்து திருப்புறப்ப நமக்கு பார்க்குறக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம இப்போ ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு எழுதுறதுனால பின்னாடி இருந்து எழுதுனா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பார்க்குறப்ப கொஞ்சம் பெட்டராக இருக்கும். சரிங்களா? அதனால் அது மாதிரி எழுதணும். நான் சொல்கிறது எப்படி எழுதணும் அப்படிங்கிறது புரியலைன்னா நமக்கு முன்னாடி உள்ள வீடியோ வந்து லமாயிர் போட்டிருப்போம். அந்த லமாயிர் வீடியோவில் அரபிக் மட்டும் இருக்குது பாருங்கள். அந்த அரபிக் மட்டும் இதே பேட்டர்னில் அங்கேயும் வந்து 14 இருக்கும் லமாயிர். அந்த பேட்டர்னில் அரபிக் எப்படி இருக்கோ அதே மாதிரி அரபிக் மட்டும் தமிழ்னால் பார்க்க வேணாம், வேறு அரபிக் மட்டும் இன்ஷா அல்லாஹ் எழுதுங்க. எழுதுனதுக்கப்புறம் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹேண்டு ஃபோட்டோ இருக்கும். ஹேண்டு ஃபோட்டோவில் வந்து நம்ம படித்த அந்த 14 சீகாக்களும் இருக்கும். சரிங்களா? அல் மாலில் மஅரூஃபுல் முஸ்பத். சரிங்களா? இது ஏஐயில் க்ரியேட் பண்ணது. அதனால் மேலே ஹெட்டிங் வந்து கொஞ்சம் தப்பாக இருக்கும். அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ எதுக்கு இது கொடுத்துருக்குறோம்னா, இது மாதிரி நம்ம சர்வ் செய்யணும்னா சொல்லணும். சரிங்களா? உங்கள் கையை வந்து லெஃப்ட் ஹேண்டை வந்து உங்கள் ஃபேஸை பார்த்த மாதிரி வச்சு நம்ம தஸ்பீக செய்கிற மாதிரி ஃபஅல ஃபஅலா ஃபஅலு ஃபஅலத் ஃபஅலதா ஃபஅல்ன ஃபஅல்த ஃபஅல்துமா ஃபஅல்தும் ஃபஅல்தி ஃபஅல்துமா ஃபஅல்துன்ன ஃபஅல்து ஃபஅல்னா அப்படின்ட்டு ஒரு 4-5 தடவை வந்து நீங்கள் சொல்லி பாருங்கள் அடிக்கடி. சரிங்களா? இந்த கிளாஸ் வந்து என்னைக்கு பார்க்குறீங்களோ பார்த்து அதை வந்து ஒரு 5 தடவை கையை வச்சு சொல்லி பார்க்கணும் கரெக்டாக வருதா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து உங்களுக்கு என்ன பாடம் அப்படிங்கிறது சொல்கிறேன். இப்போதைக்கு இதை வந்து பயிற்சி பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு விரல் வந்து ஃபஸ்ட்டு 2 விரல் இருக்குல்ல, சுண்டு விரலும் அதுக்கு பக்கத்தில் உள்ள விரலும், இந்த 2 விரலும் வந்து மறைவானவங்களை குறிக்கிறது, காயிபு. இதில் வந்து சுண்டு விரல் வந்து முதக்கரு, அந்த மோதிர விரல் வந்து முஅன்னஸ். முஅன்னஸ்னால் பெண்பாலை குறிக்கிறது, முதக்கர்னால் ஆண்பாலை குறிக்கிறது. அடுத்து மிடில் ஃபிங்கரும் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஃபிங்கரும் இருக்குல்ல, இந்த 2 விரலும் வந்து ஹாலிர் முன்னிலையில் இருக்கிறவங்கள குறிக்கிறது. இந்த மிடில் ஃபிங்கர் வந்து முதக்கரு, அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது முஅன்னஸ். முதக்கருனா ஆண்பால், முஅன்னஸ்னால் பெண்பால். இதெல்லாம் கலைச்சொற்களில் படித்தோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? கொஞ்சம் மறந்துச்சுன்னா கலைச்சொற்களையும் எடுத்து வச்சு சும்மா ஒரு 5 நிமிஷம் ரிவிஷன் பார்த்தீங்கன்னா மனப்பாடம் பண்ணிடலாம். அதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கடைசியில் இருக்கிறது முத்தக்கல்லியமும். இதில் வந்து ஆண்பால் பெண்பால்லாம் கிடையாது. ரெண்டுத்துக்குமே வந்து இந்த வார்த்தைகள் தான் சொல்லுவோம். நல்லா பயிற்சி பண்ணிட்டு வாங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கு லேசாக்குவான். நான் சொன்ன மாதிரி இந்த வீடியோவை பொறுமையாக இருந்து முழுசாக பார்த்து படிச்சிட்டிங்க அப்படின்னா வந்து உங்களால் வந்து இதை நல்லா மனப்பாடம் பண்ணி சொல்ல முடியும். இது வந்து மறக்காது, யோசிக்காமல் சொல்லலாம். சரிங்களா? இல்லை வீடியோவை பார்க்காம அவசரப்பட்டிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் நல்லா படிச்சுக்கோங்க, எழுதிடுங்க, நோட்லையும் எழுதிடுங்க இன்ஷா அல்லாஹ். உங்களுக்கு வந்து வேறு ஏதாச்சும் கருத்துக்கள் இருக்குது, பாடம் புரியலை இல்லை பாடம் புரிஞ்சிச்சு அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.